ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து காலையில் வீட்டில் பார்த்தா ஒரு காயுமே இல்லையா, அதனால் என் பிள்ளைகிட்ட லிஸ்ட் எழுதி கொடுத்து தாத்தா கடையில் போய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்னா, அது இப்போல்லாம் சைக்கிள் ஓட்டிகிட்டு கடைக்கு போகுதுங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி இப்போ தான் நான் இப்படி சைக்கிளில் திரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே எனக்கு ஒரு குழந்தை வந்து அது எனக்கு கடைக்கு போய் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து கத்தாழை பூத்துருக்குதுங்க. நீங்கள் யாராவது இப்படி பார்த்துருக்கீங்களா? அப்புறம் வீட்டில் வந்து சொரக்காய் இருந்துச்சா, சொரக்காய் கூட்டு வச்சா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் சொரக்காய் சட்னி மாதிரி வச்சிடலான்ட்டு சொரக்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேங்க. சொரக்காய் சட்னி இப்படி வச்சாதான் மக்களே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே சாப்பிடுவாங்க. வத்தல், தக்காளி, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து வரமிளகா, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து வதங்கினதுக்கப்புறம் சொரக்காயும் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துட்டா சொரக்காய் சட்னி ரெடி மக்களே. இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. இன்றைக்கி வந்து நான் டயாலிஸுக்கு இதுதான் கொண்டு போகிறேன். 4 இட்லியும் சட்னியும். பசங்களுக்கு வந்து பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுத்தேன். என்னால் பொரியல்லாம் இன்றைக்கி வைக்க முடியல, அதனால் சாதம் மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன். டயாலிஸ் அப்போ வந்து எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் உட்காரணுன்னு நினச்சா மட்டும் எனக்கு வந்து ஃப்ளோ அடிக்கும் பார்த்துக்கோங்க. இந்த கையில் வந்து நீடில் போட்டு தானே ப்ளட்டு வெளியே வரும். அது வந்து நீடில் அசைஞ்சிருமோ என்னமோ தெரியல, ஃப்ளோ அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்னையே படுத்திருந்தே சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னால் வந்து சாப்பாடெல்லாம் ஒழுங்காகவே சாப்பிடவே முடியாது, படுத்திருந்துட்டு எப்படி சாப்பிட்றது. அதனால் இன்றைக்கி வந்து இட்லி கொண்டு போனேன். 10 நாள் லீவ் விட்டு வீட்டில் இருந்தவுடனே என் பையன் ஒரே அழுக ஸ்கூலுக்கு போகிறதுக்கே. நீங்கள் தான் சாயங்காலம் கூப்பிட வரணுன்ட்டு. ஏன்னா வந்து நாங்கள் டயாலிஸ் போகிற அன்றைக்கி சாயங்காலம் அவனை நாங்கள் கூப்பிட போக முடியாது, எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு வருவாங்க. அதனால் ஒரே அழுதுகிட்டு இருக்கான், சாயங்காலம் நீங்கள் வாங்கப்பான்ட்டு. இனி வந்து எனக்கு கொஞ்ச நாளைக்கு இப்படியே தான் அழுது ஸ்கூலுக்கு போவான். கஷ்டமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.